ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். மத்தேயு 9:22. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நம்பிக்கை என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது செயலிலும் காட்டப்பட வேண்டிய ஒன்று. பெரும்பாலுள்ள ஸ்திரீ பல வைத்தியர்களுக்கு செலவு செய்தும் எவராலும் குணப்படுத்த முடியாமல் கிட்டத்தட்ட 12 வருஷங்களாக இந்த பிரச்சனையினால் கஷ்டப்பட்டாள். அவள் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், அவர் பல வியாதியஸ்தர்களை குணப்படுத்துவதை கண்டிருக்கலாம், தன்னையும் அவரால் குணப்படுத்த முடியும் என்று அவள் நிச்சயமாய் நம்பினாள். ஆனால் இயேசுவிடம் நேரடியாக போக முடியாத நிலைமை. ஆனாலும் எப்படியாவது அவரை சந்தித்து குணமடைய வேண்டும் என்று அவள் எண்ணினாள். அவருடைய வல்லமையை நம்பிய அவள் அவரை தொட்டாகிலும் குணமடைவேன் என்று நம்பினாள். எனவேதான் யாருக்கும் தெரியாமல் ஜனக்கூட்டத்தின் மத்தியில் அவரது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே குணமடைந்தாள். இயேசு யார் தன்னை தொட்டது என்று கேட்டபோது தான் தொட்டதாக யாவையும் ஒப்புக்கொண்டாள். இயேசுவை நம்பி தொட்டவள் அத்தனை பேர் முன்பாக தனது நம்பிக்கையை அறிக்கை செய்யவும் தயங்கவே இல்லை. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயப்படவும் இல்லை, வெட்கப்படவும் இல்லை. இயேசு தனக்கு கொடுத்த ஆரோக்கியத்தை அறிக்கை செய்தாள். பிரியமானவர்களே, நாமும் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம், அவரால் எல்லாம் கூடும் என்று அறிக்கையும் செய்கிறோம். அது மட்டும் போதாது, நமது செயலிலும் அது வெளிப்பட வேண்டும். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல இயேசுவை விசுவாசிப்போம், தேவ சத்தியத்துக்கு செவி கொடுப்போம், கீழ்ப்படிவோம், கைக்கொள்வோம், ஆரோக்கியம் அடைவோம், ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற அன்பின் பிதாவே, என் நம்பிக்கையின் தேவனே, உம்மை வாயினாலே அறிக்கை பண்ணுவது மட்டுமல்ல, எனது செயலினாலும் உம்மை வெளிப்படுத்த எனக்கு கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறேன். அப்பா, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரின் அவிசுவாசம் நீங்க செய்து விசுவாசத்திலே பலப்பட தேவ கிருபை தந்தல்ல வேண்டும் என மன்றாடுகிறோம். கர்த்தாவே, பாடுகள், வறுமை, வேதனை, துன்பங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், கடன் தொல்லைகள், சரீர பலவீனங்கள், வியாதிகளினால் அல்லலுறுகிற ஒவ்வொருவரும் பாவ சாப கட்டுகளிலிருந்து இருளின் பிடியில் இருந்து விடுவிக்கப்படவும் தேவரீர் ஒவ்வொரு மக்களுக்கும் இரக்கம் செய்து அவர்களை ஆசீர்வதித்து உங்க முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க செய்திட ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக வாழவும் ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், வருமானம், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயத்தில் உங்க அனுகிரகம் தந்தள்ளவும் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படவும் சத்துருவை மேற்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழவும் கிருபை தந்தள்ள ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனே, மேல் படிப்புக்காக நேர்காணலுக்காக ஆயத்தப்படும் பிள்ளைகள் விண்ணப்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் அவர்கள் எதிர்பார்க்கும் படிப்பில் விரும்பும் கல்லூரியில் இடம் கிடைத்திடவும் சிறப்பாய் கல்வி கற்றிடவும் கர்த்தருக்கு மகிமை செலுத்திடவும் தேவரீர் வழிகாட்டிட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் பிரிவினை நாவிகள் துரத்தப்படவும் சண்டை சச்சரவுகளுக்கு விலக்கி ஒவ்வொருவரும் காக்கப்படவும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னித்து தேவ அன்போடு இணைந்து வாழவும் கிருபை செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் ஆராதனையில் கலந்து கொள்ளும் ஒவ்வொருவரும் உங்க பிரசன்னத்தை உணரவும் உம்முடைய வார்த்தையை கவனமாக கேட்கவும் தங்களை ஆராய்ந்து சரி செய்து மகிழ்வாய் வாழவும் கைவிடப்பட்டு ஒடுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு உங்க சந்நிதிக்கு வருகிற அனைவரும் கர்த்தருக்குள் திடனடைந்து கர்த்தரின் ஆவியால் நிரப்பப்படவும் ஜெபிக்கிறோம். அப்பா, விடுதிகளில் தங்கி படிக்கிற வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், பெண்கள் தீய கண்களுக்கும் மறைவிட பாவங்களுக்கும் விலக்கி தங்களை காத்துக்கொள்ள தயவு செய்துள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் பாதுகாப்பான பயணத்தை அனுபவிக்கவும் தேவன் கிருபை செய்ய வேண்டும் எனவும் கடன் தொல்லையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ வழிகாட்டிடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் இரட்சகரை அறியவும் மூட பழக்கங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் மாந்திரீக கட்டுகள் முறிக்கப்படவும் மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், போதைப் பொருட்களை கடத்துகிறவர்கள், விற்கிறவர்கள், மதவாதிகள், மந்திரவாதிகள், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள், பாலியல் வன்கொடுமை செய்கிறவர்கள், விபச்சாரக்காரர்கள், வேசிக்கல்லர்கள், தீயர், பொய்யர், லஞ்சம், ஊழல் செய்கிறவர்கள் இவற்றுக்கு துணையாய் இருப்பவர்கள் மனம் திரும்பவும் கண்டிக்கப்படவும் தண்டிக்கப்படவும் ஆட்சி பொறுப்பில் உள்ளோர் உமக்கு முன்பாக உண்மையாய் உத்தமமாய் நீதியாய் நேர்மையாய் செயல்படவும் ஊழல் லஞ்சம் இல்லாத மது போதை அடிமைத்தனம் இல்லாத அமைதியான தேசமாக எங்கள் தேசம் மாறவும் ஜெபிக்கிறோம். ஊழியர்கள், மிஷினரிகள், பொறுப்பாளர்கள் அவர்தம் குடும்பத்தினர் பாதுகாப்பாய் வாழவும் பொறுப்புகளில்
கடமைகளில் கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடக்கவும் செயல்படவும் தேவ ஆவியானோர் வழி நடத்திடவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகள் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.